இன்றைய பதிவு நம் வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடிய 2 முக்கிய பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் இந்த பொருள் இருக்கும், பல பேர் வீட்டில் இந்த பொருள் இருப்பதில்லை. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பெரிதளவு இல்லாமல் சிறிதளவு நம் வீட்டின் பூஜை அறையில் நடுப்பகுதியில் வைத்து வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களுடைய பிம்பங்கள் பிரதிபலிப்பு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய குலதெய்வங்கள் முன்னோர்களுடைய உருவங்களும் வந்து போகும். இந்த சிலை வைத்து வழிபடக்கூடியவங்க இந்த கண்ணாடி முன் வைத்து வழிபடுவது நல்லது. சிலை இல்லாதவங்க ஒரு பஞ்ச பாத்திரத்தில் முழுவதும் தண்ணீர் நிரப்பி இந்த கண்ணாடி முன் வைத்து வழிபடுங்க. இரண்டாவது பொருளாக ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடிய வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கை வாங்கி வெறும் சங்கா வைக்காமல் அது முழுவதும் அரிசி அல்லது தண்ணீர் நிரப்பி கிழக்கு திசை நோக்கி வைத்து வழிபடுங்க. நான் இப்போ சொன்ன 2 பொருளையும் நீங்கள் பூஜை அறையில் தொடர்ந்து வைத்து வழிபடும் பொழுது உங்களுடைய வீட்டின் செல்வநிலை உயர்வதை நீங்கள் கண்கூட உணர முடியும். பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற பதிவில் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்யூ யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க.